கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குகளின் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூட்டம் அமைதியாக இருந்தபோதும் காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக கூட்ட நெரிசலில் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என போலீஸை தவிர அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசாரின் அலட்சியத்தால் கோர சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்றும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜியின் படம் பொறித்த ஸ்டிக்கர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவல்களை பரப்பியதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு கூராய்வு செய்துள்ளதாகவும் அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. 30 உடல்களுக்கு கூராய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசாணை வெளிவரும் முன்பே விசாரணை ஆணையம் அதன் விசாரணையை தொடங்கியதாகவும் வாதிடப்பட்டிருக்கிறது. அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர், மற்றொரு பக்கம் சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர் என்று கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளே கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். செய்தியாளர் சந்திப்பிலும் அவர்கள் கூறியிருந்த கருத்துகள் அப்படித்தான் இருந்தன. எனவே உயர் அதிகாரிகளே அப்படி சொல்லிவிட்ட பிறகு விசாரணையிலே புதிதாக என்ன சொல்ல போகின்றார்கள்? அவர்கள் சொன்னதைத்தான் விசாரணையின் முடிவிலும் இவர்கள் சொல்லுவார்கள். எனவேதான் மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர், அதே போல மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்கள். அதிகாலை 4 மணிக்கு உடல்களை எரித்திருக்கின்றார்கள். 30 உடல்களுக்கு ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மருத்துவர்கள் திடீரென எப்படி அந்த பகுதிக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். மீண்டும் அந்த ஆம்புலன்ஸ் வருகை தொடர்பாக ஒரு வாதம் எழுந்திருக்கின்றது. அது ஒரு பேசு பொருளாக மீண்டும் நீதிமன்றத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றது. அங்கே திடீரென வந்த ஆம்புலன்ஸ்களிலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய படம் எப்படி இருந்தது என்பதையும் வழக்கறிஞர் மூலமாக தன்னுடைய சகோதரியை இழந்த நபர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை பரப்பினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார். அதாவது சகோதரியை இழந்த ஒரு இளைஞர் என்ன சொல்கின்றார் என்றால், கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை அன்று இரவே பரப்ப தொடங்கியிருந்தார்கள். நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்த ஸ்டிக்கர் இருந்தது என்றெல்லாம் தொடர்ந்து தற்பொழுது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.